ஹாய், நான் வெனசா. இன்றைக்கி மெஹந்தி கிளாஸில் அதாவது 4வது கிளாஸ் போய்கொண்டிருக்குது. இந்த 4வது கிளாஸில் நாங்கள் இன்றைக்கி பார்க்க போகிறது ஃப்ளவர்ஸ் பெட்டர். அதாவது அது ஒவ்வொரு ஃப்ளவரும் எப்படி நாங்கள் கீறுவது என்பதை தான் நாங்கள் இதில் பார்க்க போகிறோம். நோபலாக நீங்கள் எடுத்து பார்த்தால் நான் இதில் அதை ஜூ மாதிரி போட்டுட்டு அதை முதலாவது நான் ஃப்ளவர்ஸை நான் செய்கிறேன். அதாவது நாங்கள் அந்த வட்டத்தை போட்டுட்டு அதுக்கு பிறகு நாங்கள் 4ஆக பிரித்து போட்டு நாங்கள் அந்த யூ மாதிரி அதாவது ஒவ்வொரு சைட்டுக்கும் இந்த யூ மாதிரி போட்டு கொண்டு வரவும் 4ஆக பிரித்து அதுக்கு பிறகு நான் 8ஆக பிரித்து போகிறேன். அப்படி நாங்கள் போட்டு கொண்டு வரைக்கும் எங்களுக்கு ஃப்ளவர்ஸ் இருக்கும். அடுத்ததாக நான் அந்த லைட்டான ஒரு வளைவு மாதிரி அதாவது அந்த எம்மிட்ட லைட்டான ஒரு வளைவு மாதிரி நாங்கள் எம் மாதிரி ஃபுல்லாக எடுக்காமல் லைட்டான ஒரு வளைவு மாதிரி அப்படி நான் போடுறோம். அந்த ஒவ்வொரு டிசைனாக நாங்கள் போடுவோம். அதாவது கொஞ்சம் கொஞ்சம் அந்த வளைச்சி நெளிச்சு அப்படி போடணும். போட்டால் தான் அந்த பூவிட இதழ் நல்ல ஒரு நீட்டாக வரும். இப்போ பாருங்கள், இப்போ நான் அப்படி தான் போடுறேன். அதாவது அப்படி இது போட்டு அந்த வளைச்சி போடுறோம். அதாவது லைட்டான ஒரு வளைவுன்னு சொல்லுவார்கள். அதே மாதிரி தான் இதில் அடுத்தது அந்த வி மாதிரி ஷேப், அதாவது வியை நாங்கள் எப்படி திருப்பி போட்டால் அப்படி இருக்குமோ அதே மாதிரி வி எடுத்து போட்டு அப்படி நான் திருப்பி போடுறோம். இப்போ இதுவும் ஃப்ளவர்ஸ் மாதிரி அதாவது நாங்கள் ஒவ்வொரு பேட்டர்னில் நாங்கள் போட்டு பார்க்கணும். போட்டு பார்க்கும்போது தான் நல்ல நீட்டாக வரும். நீங்களும் ஒவ்வொரு அதாவது மாடல்களை ட்ரை பண்ணி பாருங்க. இதில் நான் நார்மலாக நாங்கள் மெஹந்திக்கு பாவிக்கிற அனைத்து விதமான பூ டிசைன்களையும் நான் போட்டிருக்கிறேன். நீங்களும் பார்த்து ட்ரை பண்ணி பாருங்க. மிகவும் ஒரு சுலபமான இதழ்கள். நாங்கள் ஒவ்வொன்றும் செய்யும்போது கொஞ்சம் நல்ல நீட்டாக நாங்கள் செய்தோம்னா வடிவாக இருக்கும். அதாவது கொஞ்சம் நாங்கள் இதுக்கண்டு டைம் ஒதுக்கி நாங்கள் இதை செய்ய வேணும். அப்படி செய்யும்போது நல்ல நீட்டாக வரும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்படியான வீடியோக்களை பார்க்கணுன்ற வெனசா சேனலை யூடியூப் சேனல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து வாருங்கள். இந்த வீடியோவில் நான் அனைத்துமே அதாவது நாங்கள் இப்போ மெஹந்தி புடைக்க செய்யக்கூடிய ஒவ்வொரு விடயங்களையும் தான் நான் இதில் சொல்லி கொண்டு வரேன். மெஹந்தி கிளாஸ் அதுவும் மிக முக்கியமான கிளாஸ். ஃப்ளவர்ஸ் செய்கிற கிளாஸ் தான் உண்மையில் அது முக்கியமான கிளாஸ் தான். இது அடுத்ததாக பாருங்கள், நான் எம் போடுறத காட்டுறேன். இதில் அந்த நான் குட்டியாக போடுறது இதில் நான் கொஞ்சம் பெருசாக சின்ன காட்டுறதால வித்தியாசப்படுத்தி காட்டுறேன். இப்போ நான் நாங்கள் வட்டம் கறி போட்டு அதுக்கு பிறகு நான் 4ஆக பிரித்து போட்டு அதுக்கு அந்த எண்ணெய் போட்டுட்டு அதுக்கு பிறகு நாங்கள் குட்டியாக அந்த இதன்றோம் கலர் அடிக்கணும். கலர் அடிக்கிறோம். பிறகு நான் பெருசாக போட்டு காட்டேன் பார்ப்போம். இப்படி நாங்கள் ஒவ்வொரு வித்தியாசமான பூவால் நாங்கள் செய்து பார்க்கணும். அதாவது அடுத்தது அப்படி தான் நான் செய்வேன். அதுக்கு மேலே இன்னொரு அந்த எண்ணெய் போகிறேன். எம்ன்றது இதில் தம்லைன்னு சொல்லுவார்கள். நான் இதில் என்னென்னு சொல்கிறேன். ஆனால் இது தம்லைன்னு தான் சொல்கிறது. அதாவது பெரிய தம்லைன், சின்ன தம்லைன். நாங்கள் குட்டியாக போட்டால் அது சின்ன தம்லைன், பெருசாக போட்டால் பெரிய தம்லைன். இப்போ அடுத்ததாக பாருங்கோ, இதுலேயும் நாங்கள் சின்ன அந்த தம்லைனை போட்டுட்டு தான் நான் அங்கே பூ டிசைன் போடப்போம். அந்த தம்லைன் பொதுவாக நாங்கள் எல்லாத்துக்குமே போடலாம். அதாவது அந்த பூவின் ஒவ்வொரு டிசைனை நாங்கள் எடுக்கும்போதும் மாடல்கள் எடுக்கும்போது நாங்கள் தம்லைனையும் போட்டு எடுத்தோம்னா இன்னும் வடிவாக இருக்கும். இது நான் கற்பனையில் செய்த பூத்தான். இது இப்படியும் போடலாம்னு சொல்லி நான் முதலே உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். நாங்கள் அதாவது கற்பனையெல்லாம் முழுக்க நாங்கள் இதில் செய்ய வேணும். அதாவது நாங்கள் அப்படி இப்படின்னு சொல்லி செய்யாமல் நாங்கள் எங்களுக்கு விரும்பின மாதிரி முதல் செய்து மாடல்கள் செய்து பார்க்கணும். இப்படி செய்தால் வடிவாக இருக்கணும், இப்படி செய்தால் வடிவாக இருக்கணும். அப்படி நாங்கள் செய்து பார்த்து வடிவாக இருக்குது ஓகேன்னா நாங்கள் அதுக்கு பிறகு நாங்கள் அந்த மாடல்களை சேர்த்துக்கொள்ளலாம். ஒவ்வொரு மாடல்களும் நாங்கள் தான் உருவாக்குறோம். அப்படி நீங்களும் உருவாக்கி செய்து பாருங்கோ. அதாவது இதில் முக்கியமாக கைப்படிமானம் தேவை. இப்போ பாருங்கள், நான் அந்த வி மாதிரி எடுத்ததை அந்த வி மாதிரி ஒவ்வொரு அந்த இதழாக கொண்டு வரோம். இதில் தான் வித்தியாசம். இதில் பெரிய வேலையே இல்லை. நாங்கள் ஒவ்வொரு சின்ன விஷயங்களையும் வடிவாக நாங்கள் நுணுக்கமாக கற்றுக்கொண்டோம்னா மிகுதி எல்லாமே எங்களுக்கு சுலபமாக இருக்கும். நான் முதல் அந்த ஒவ்வொரு இதழ்களை போட்டுக்காட்டினா இப்போ எல்லாம் சேர்த்து நான் செய்கிறேன். அதாவது தமிழையும் கொடுத்து அதுக்கு பிறகு அந்த இதழ்களையும் நான் செய்து காட்டுறேன்.
அதுக்கு அடுத்தது பாருங்கள் நான் வந்து இதழுக்கு இடையில் கொஞ்சம் நான் டாட்ஸ் போட்டு வைக்கிறேன். அந்த டாட்ஸ் மாதிரி வச்சு அதுவும் கொஞ்சம் வடிவாக இருக்குமான்னு சொல்லி நான் டாட்ஸை வைக்கிறேன். நீங்களும் அப்படி செய்து பாருங்க. இப்போ நான் அடுத்ததாக வந்து அந்த அதாவது பூ வந்து அந்த நிமிந்து இருக்கைக்கு எப்படி தோட்டம் அளிக்குமோ அதே மாதிரி தான் நான் இப்போ அதாவது செய்கிறேன். அதாவது இப்போ நாங்கள் பூவை வந்து அந்த நீருக்கு நீராக வைக்காமல் கொஞ்சம் நீட்டி வைக்க அந்த பூவின் அதாவது அந்த அடி உள் மகரந்த மணி வந்து ஃபுல்லாக தெரியாது. அப்போ அதில் ஒரு காவாசி தான் தெரியும். அப்போ அப்படி வச்சு தான் நான் இந்த டிசைனை செய்கிறேன் பாருங்க. அதாவது அந்த பூ வந்து நீந்திருக்குமா போல் இருக்கும். அதாவது நான் முதல் கீறின பூக்கள் எல்லாம் வந்து அப்படியே அதாவது எங்களை பார்த்த மாதிரி இருக்கும். இது வந்து மேலுக்கு நீண்ட மாதிரி இருக்கும். அப்படித்தான் நான் இது செய்கிறேன் பாருங்க. இந்த பூ அதாவது நாங்கள் அந்த செய்கிற மெத்தேட்டுகள் இருக்குது. அந்த கலர்ஸ் அதாவது நாங்கள் இப்போ மெஹந்தி கொடுக்குற அந்த உள்ளுக்கு அந்த கலர் மாதிரி கொடுக்குற இதுலேயும் இருக்குது. நான் அதெல்லாம் பிறகு நான் உங்களுக்கு சொல்லித் தருவேன். இதில் பாருங்கள் இப்போ பென்சிலால் கொடுக்கும்போதே நான் அந்த அந்த அதாவது அந்த பூவை கொஞ்சம் நிமித்தி காட்டாதவன் இப்படின்னு சொல்லி அதையும் காட்டுவேன். அதே நேரம் வந்து அந்த பூவை முகத்துக்கு அந்த நீருக்கு நீராக இருக்குமா போலையும் காட்டுவேன். வித்தியாசத்தை நீங்கள் கண்டுகொள்ளுங்க. இதுவும் பாருங்க, இதுவும் மேல் பக்கம் நோக்கி இருக்குமா போல், அதாவது மேகத்தை பார்த்த மாதிரி இருக்க எங்களுக்கு எப்படி தெரியும் பார்க்கும்போது அந்த மகரந்த மணி வந்து காவாசி தான் தெரியும். அப்போ அப்படித்தான் நான் இது செய்கிறேன் பாருங்க. இப்படி நீங்கள் அதாவது ஒவ்வொரு நுணுக்கங்களையும் இதை நீங்கள் தெரிஞ்சு வச்சுனாக்கா உங்களால் இந்த ஃபீலில் நிகழ்ச்சி போக முடியும். அதாவது ஒரு பூவுக்கு நாங்கள் உயிர் கொடுக்குற மாதிரி தான் இது வந்து அதாவது அந்த பூ அது அந்த நீராக பார்த்து கொண்டு இருக்குதா இல்லாட்டிக்கு சரிஞ்ச சரியில் இருக்குதான்னு சொல்லி நாங்கள் ஒவ்வொரு அந்த மெதட்டுகளையும் நாங்கள் கொண்டுறோம். அந்த பூவுக்கு உயிர் தன்மையை கொடுக்குறது எங்களுடைய இந்த நாங்கள் அந்த சித்திரம் கீற மெதட்டுகள்லாம் இருக்குது. சொல்லுவார்களே பழைய ஆட்கள் அந்த உயிர் கொடுக்குறோன்னு சொல்லி ஓவியத்துக்கு அதே தான் இங்கேயும் வந்து நாங்கள் இந்த பூவலுக்கு வந்து உயிர் கொடுக்குறோமா போல் நாங்கள் அதாவது வடிவாக கீற வேணும். கீறி அந்த பூ அதாவது நேராக நிற்குமா போலையும் சரியுமா போலையும் எந்த விதத்துலையும் நாங்கள் கீறிருந்தாலும் நாங்கள் அதை நல்ல நீட்டாக நாங்கள் கீறோம். இப்போ பாருங்க நான் இதில் கீறி காட்டுறேன். அதாவது அந்த உள்ளுக்கு இருந்து நாங்கள் கொடுக்குற அந்த கலரும் வந்து இந்த நேராக போகாமல் கொஞ்சம் வளைஞ்சு போச்சுண்டா எங்களுக்கு அந்த பூ வந்து அந்த நிமிந்தி நிற்குமா போல் இருக்கும். இதை பாருங்க நான் கீறி இருக்கிறேன். இப்படி நீங்களும் கீறி ரை பண்ணுங்க. ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கே வித்தியாசம் விளங்கும். இதுக்கு முக்கியமாக ப்ராக்டிஸ் தேவை, கட்டாமல் ப்ராக்டிஸ் தேவை. ப்ராக்டிஸ் இல்லாமல் எதுவுமே எங்களால் செய்ய முடியாது. அதனால் தொடர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணுவோம். அப்போ தான் இதில் நாங்கள் நல்ல ஒரு நிலையை அடைய முடியும். தொடர்ந்து என்னுடைய வனசாசங்கிற யூடியூப் சேனல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து வாருங்கள். இது வந்து இன்றைக்கு நாங்கள் அந்த பூ செய்கிற அந்த வீடியோ தான் நான் கொடுத்து கொண்டிருக்கிறேன். அதாவது ஃப்ளவர்ஸின் இதழ்கள் செய்கிற வீடியோ. இதில் நான் செய்கிற இதழ்களின் அந்த பூவலின் இதழில் எல்லாமே நான் இதில் காட்டியிருக்கிறேன். அதே நேரம் பேசிக்கில் இருக்கிற பூவலின் டிசைன்கள் தான் இதுகள் எல்லாம் வந்து நீங்களும் பார்த்து நீங்களும் கற்றுக்கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.